யாராவது திரும்பி காமிச்சீங்கன்னா படத்தோட பேர் தெரியும். அப்படியே மொத்த பேர் திரும்பி அப்படியே ரிட்டர்ன் சூப்பர் தலை, அப்படியே திரும்ப தலை. எப்போ வருவீங்க? வேற லெவல்னா அன்எக்ஸ்பெக்டட். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு மூவியை தான் ஒவ்வொரு ஜானர்ல எடுப்பாங்க. ஆனா நம்ம தலைவர் எல்லா மூவியும் வச்சு செஞ்சிருக்காரு. கடைசியில ஜிவிஎம்மே வச்சு செஞ்சிடலாம். அவர் வேற அவர் என்ஜாய் பண்ணியிருக்காரு. ரொம்ப அந்த சாங்காக அப்படியே எல்லாரும் என்ன சொல்றது, வேர்ல்டே வெயிட்டிங். அவர் மூவிக்கு அவரே ஸ்கூப் பண்ணியிருக்காரு. அது எந்த அளவு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றதுக்காக நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஷோரா. கண்டிப்பா அது எப்பவுமே என்ன சொல்றது, இணை பிரியா நட்புன்னு சொல்லுவாங்களா, அது இவங்கள ஒரு இலக்கணமா எடுத்துக்கலாம். கண்டிப்பா ஒரு எக்ஸாம்பிளா வச்சுட்டு எல்லாரும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க ஏற்றி விட்டாங்களன்னா அவங்கள வந்து எப்பவுமே இறக்கி விடாம கடைசி வரையும் கூட வச்சிருக்கணும். அதுக்கு எண்டு கார்டே இல்லை. தலைவர் எப்பவுமே எண்டு கார்டு இல்லை, அதோட கண்டினியூஸ் எப்பவுமே இருக்கும். இப்போ மறுபடியும் அவர் வந்து சிம்புக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா, 3 நாள் ஹீரோவா நடிச்சாரு. அவர் படத்துல மறுபடியும் அவர் ஃப்ரெண்டா நடிக்கிறேன் அப்படின்னு ஒரு படம் பண்றாரு. அது மாதிரி அவருக்கு பிடிக்குதா இல்லை ஹீரோ? தலைவர் ஸ்கிரீன்ல வந்தாலே எங்களுக்கு போதும், வேற எதுவும் தேவையில்ல. அவர் வந்து நின்னாலே போதும். அந்த எக்ஸைட்மெண்ட் நாங்க எப்படி எக்ஸ்பிரஷன்ல காட்டுறதா இல்ல எந்த மாதிரி டிடி நெக்ஸ்ட் லெவல். ரெடி ரெடி. கேப் கட்டிட்டீங்க, முடி வந்துச்சு. அது எப்படி அது அப்படியே நான் அந்த பேக்ரவுண்டை மேட்ச் பண்ணிக்கிறேன். இதுபோல இந்த ரசிகர்கள் மன்றத்தை நல்ல முறையில் கொண்டு போன நம்ம குமரவேல் அவர்களுக்கும் இந்த பேசுவதற்கு நடத்தி கொண்டிருக்கும் மோகன், பிரபா,
அந்த பிரியமுத்து பிரபா, ராணிப்பேட்டை பிரபா, ஸோ அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நல்ல முறையில் நல்லபடியா பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி வெளியே போற வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நல்ல முறையில் நீங்க எல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நீங்களும் நல்ல முறையில் நல்லபடியா கிட்ட பேசாரு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ். ஓகே தரவா, திரும்பி தரவா போட்டோ. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்திருக்கோம். என் பேர் சந்தான பிரபா. இப்போ பார்த்தீங்கன்னா மே 16 எங்கள் அண்ணன் டிடி நெக்ஸ்ட் லெவல் மூவி ரிலீஸ் ஆகுது. அது ட்ரைலர் பார்த்துருப்பீங்க எல்லாரும். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. டிடினாலே அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பேய் படம் தான் ஃபுல்லாமே. குழந்தைங்க, ஃபேமிலி எல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறதுக்கோசம் இந்த சம்மர் சீசனுக்கு வந்து ஃபுல்லாக என்ஜாயாக இருக்கலாம். 2.5 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது, வந்து பார்க்கலாம். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு இதில் சொல்லியிருப்பாரு, அவங்க சாமிக்கு தான் கோயில் கட்டணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் எங்கள் அண்ணன் டிஃப்ரெண்ட்டாக பேய்க்கு கோயில் கட்டணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் வந்து இதிலே தெரியும் உங்களுக்கு அண்ணன் வந்து பேய் வச்சு எவ்வளோ ஃபன் பண்ணியிருப்பாருன்னு. எல்லாம் வந்து பாருங்கள். 16ஆம் தேதி அண்ணன் படத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அந்த சாங்லாம் கொஞ்சம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே வந்து பார்க்கலாம். கொஞ்சம் இதில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். எல்லாருமே ஃபுல்லா இது பண்ணியிருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், காம்பா இருக்கும். அவர் அதான் சொல்றேன், அந்த பேய்க்கு வந்து கோயில் கட்டணும்ட்டு சொல்லியிருக்காருன்னா அப்ப பாத்துங்க அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து வசூல் வேட்டா இதுவாக இருக்கணும் பாருங்க. இது வந்து எல்லா படத்தோட இது நல்லா டாப்பா போவோம். எங்க ஃபேன்ஸ் சார்பா வந்து நாங்கள் எங்க அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நடிச்சா ஹீரோ அப்படின்ட்டு எங்க அண்ணன் வந்து அடுத்த ட்ராக் எடுத்து எங்க தம்பிங்களுக்கோசம் நாங்க வந்து ஒரு எங்க அண்ணன் கிட்ட சொன்னோம், அண்ணன் ஹீரோவா பண்ணுங்க, அவங்க பின்னாடி நாங்க இருப்போம் அப்படின்ட்டு சொன்னோம். அவரும் எல்லா மேடையிலும் எங்களை விட்டு கொடுக்காம எல்லா மேடையிலும் சொல்றாரு. இந்த மேடையிலும் சொல்லுவாரு எங்க அண்ணன், என் பின்னாடி இருக்கிறது என் ஃபேன்ஸ் இல்லை என் தம்பிங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கு ஈக்குவலா வந்து இப்போ எஸ்டிஆர் இருக்காரு. எஸ்டிஆர் வந்து ஒரு வார்த்தை கேட்டாரு, இது பாரு வந்து என் கூட ஒரு படம் பண்றீங்களான்ட்டு. அவர் வந்து நான் இப்போ ஹீரோ தான், நான் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லாம ஒரு நட்பு ரீதியா வந்து எப்படி சொல்றது அறிமுகம். இப்போ வந்து ஒரு சில ஹீரோ பார்த்தீங்கன்னா யாரு வந்து உள்ள கூட்டம் வந்து வச்சாங்களோ அவங்கள ஃபுல்லா வந்து எப்படி சொல்றது வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா எங்க ஆள் பார்த்தீங்கன்னா யாரு தூக்கி விட்டாரோ இப்போ வரைக்கும் என்னை தூக்கி விட்டது இவர் தான். அதனால இவருக்கு வந்து நான் எது வேணாலும் பண்ணுவேன்ட்டு ஹீரோ இதுல இருந்து கொஞ்சம் வந்து அவர் கூட நான் சேர்ந்து நான் டிராவல் பண்ணுவேன் அப்படின்ட்டு நட்புக்கு ஈக்குவலா வந்து பண்றாரு. ஆமா ஆமா, எல்லாமே நட்புக்காக அண்ணன் பண்றாரு. நம்மளுக்கு அண்ணா நகர் ஸ்டாண்டு, விஆர் மால்ல நம்ம ஸ்டாண்டு வரும். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாகவே நம்மளுக்கு சரௌண்டிங். நான் அண்ணன் வந்து தீவிர ஃபேன். எங்களுக்கு மூலியமா மோகன் அண்ணா மூலியமா நாங்கள்லாம் உள்ள பயங்கரமா என்ட்ரி ஆகுறோம். எங்களை என்ட்ரி பண்ணி விட்டாரு மோகன் அண்ணா. மோகன் அண்ணா மூலியமா தான் நாங்கள்லாம் ஸ்டில்ல போட்டு ஃபுல்லாக ரன் பண்ணின்னு வரோம். எதுனா ஒன்று அண்ணனுக்காக நாங்கள் எதாக இருந்தாலும் செய்வோம் தீவிரமா. ஆமாம், நான் அண்ணன் தீவிர ஃபேன்னா இப்போ நம்ம காட்ட தேவையில்லையா? நான் வெளியில் இவ்வளோ நாள் எல்லாரும் அடித்தாங்க, இப்போ நாங்கள் அடிக்கிறோம். நாங்கள் அடித்து ஏற்கனவே 4-5 ஸ்டில்லு நான் அடித்து விட்டுருக்கிறேன். அது என் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டால் ஆகுது. இப்போ இது வந்து புது படம்ன்றதுனால நான் புதுசாக அண்ணன்ட்ட கேட்டேன், உங்கள் இஷ்டம் நீ அடி பண்ணாரு அடிச்சு எடுத்துன்னு வந்து இப்போ அண்ணன் பார்க்கறதுக்காக தான் வண்டி எடுத்துன்னு வந்துக்கிறேன். ஆல்ரெடி அண்ணனுக்கு 3 வாட்டி வண்டி எடுத்துன்னு போகலாம், அண்ணா மிஸ் ஆயிடுச்சு. அதனால இந்த ஒரு வாட்டி வண்டி நாங்கள் எடுத்துன்னு வந்துக்கிறோம். இப்போ ஆமாம், வண்டி இது பண்ணலான்ட்டு சரியான எதிர்பார்ப்போம். நான் இதில் எங்கள் அண்ணன் வேறு லெவலில் வருவாப்புல. நாங்கள் பேய் வச்சு தான் நாங்கள் வந்து இது பண்ணுறோம். ஒரு கடவுள் மாதிரி எல்லாம் பேய் பார்த்தா போய்விடும். நாங்கள் பேய் பார்த்தா போய்விடுவோம், சாமி மாதிரி கும்பிட வைக்கிறோம், அவ்வளோதான். இது சரியான என்ஜாய்மெண்ட். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், எல்லாருமே ஜாலியாக வந்து பார்க்கலாம். எதுவுமே பயம்லாம் எதுவும் இல்லை, கொஞ்சம் ஜாலியாக சுறுசுறுப்பாக இருக்க படம், அவ்வளோதான். எஸ்டிஆர்னா சினிமா அவர் வந்தாருன்னா எங்களுக்கு சூப்பர் தானே. அண்ணன் கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க. அதனால அண்ணன் நம்ம இது பண்றதால தான் ட்ரெய்லருக்கு வெயிட்டிங். அண்ணன் வந்தாருன்னா ட்ரெய்லர் பார்த்துட்டு அண்ணன் என்ன சொல்றாரு அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த மூவி.